இம்மானுவேல் சேகரன் படுகொலைக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறிய வைகோவிற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தனித்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அவர் அறிவித்தார். வைகோ பேசுவது நாகரிகமற்ற செயல். வைகோவை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. தேர்தலுக்காக வேண்டி சந்தர்ப்பத்திற்காக அவர் வசைபாடுவதும் தேவையில்லாத மன்னிப்பு கேட்பதும் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. பித்தலாட்டத்தை புரிந்து கொண்டு பித்தலாட்டத்தனமாக மக்களை ஏமாற்றுவதற்காக பேசுகின்ற பேச்சு தான் அண்ணன் வைகோ அவர்கள் பேசுகின்ற பேச்சு. நாகரிகமற்ற பேச்சு. அதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது.